பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் சர்ச் மூலமாக ஆசீர்வதித்து இந்த செய்திக்குள்ளாக வரவேற்கிறேன். விசேஷமாக கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் காட் கிவ்ஸ் எ செகண்ட் சான்ஸ். நம்முடைய ஆண்டவர் மீண்டும் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கலாம், ஒரு சில பாத்திரங்களை பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களை மீண்டுமாய் பூமியிலே அவர்கள் வாழ்வதற்கு, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் காட் இஸ் எ மெர்சி காட். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவனாக இருப்பதினாலே நீங்கள் பழைய தோல்வியிலே துவண்டு விடாதபடி, தோல்வியிலிருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே யோனாவை பார்த்தால், யோனா 3வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் யோனாவை என்ன செய்தார்? நினிவேவுக்கு செல்லும்படியாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அவர் பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்பணும் என்று அவர்களை அனுப்பினார். ஆனால் அவர் திசை மாறி சென்ற தீர்க்கதரிசி என்று சொல்வார்களே, அவர் தர்சிசுக்கு சென்றார். சென்ற பொழுது அந்த கப்பல் பயங்கர ஆட்டம் கண்டது. ஜனங்கள் மாலுமி என்ன பார்த்தாங்க, யாரோ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஒரு மனிதர் இருக்கிறார், இவரை கடலுக்கு வேணா வந்து தூக்கி போடுகின்ற பொழுது நமக்கு அந்த ஒரு அமைதல் உண்டாகும், என கடல் கொந்தளிப்பு அலையும், என கப்பல் சேதத்தில் தப்பும் என்று சொல்லி யோனாவை கடலை தூக்கி போட்டாங்க. அங்கே மீன் அவர்களை அவனை மீன் அதை மிழுங்கி வயிற்றிலே 3 நாட்கள் டைஜஷனுடைய எந்த காரியம் நடைபெறாது பாதுகாத்து அவரை 3000 கிலோமீட்டருக்கு அப்புறமா கரையில் வந்து போட்டது என்று பார்க்கிறோம். 3000 என்று வேதத்தில் சொல்லப்படல, ஆனால் அவருடைய டிஸ்டன்ஸ் அவரை போட்ட இடம் அப்படிப்பட்ட இடத்திலே போட்டு அவரை மீண்டுமாய் அவர் நினிவே பட்டணத்திற்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் காத்த அவருக்கு செகண்ட் சான்ஸை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுருவை எடுத்துக்கொண்டால், யோவான் 18வது அதிகாரம் வசனம் 27 அவன் கர்த்தரை மறுதளித்த 3 முறை மறுதளித்தான். கர்த்தர் அந்த பேதுருவை என்ன செய்தார்? எடுத்து பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது பூனையை போல் இருந்த பேதுரு பாயும் புலியாக மாறி வாயை திறந்து பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் 5000 பேர் திரளாய் மடமட என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் பேதுருவை மீண்டும் எடுத்து வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியனாய், அப்போஸ்தலனாய் கர்த்தர் பயன்படுத்தினார். திருச்சபையின் முதல் போப்பாக பேதுரு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ப்ராடிக்கல் சன், அதாவது கெட்ட குமாரன் என்று லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 11 முதல் 32 பார்க்கின்ற பொழுது தகப்பனுடைய சொத்தையெல்லாம் விற்று தகப்பன் மறைத்தது போல அந்த அவன் சொத்தையெல்லாம் விற்று போய் ஊதாரியாக உலகம் மாமிசம் விரும்பினது போல வாழ்ந்து சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பன்றி தவிட்டு கூட கிடைக்காதபடி அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வருகின்ற பொழுது தகப்பன் அவன் இருந்தவனமாய் அவன் ஓடி அணைத்து அவனுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார். அவருக்கு அவன் மீண்டுமாய் மகனாக அவனை சேர்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் என்கரேஜ்மெண்ட் பண்ணுகிறேன். டோன்ட் கிவ் அப். யுவர் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல். உங்களுடைய தோல்வி இறுதி கட்டம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? மத்தேயு 12வது அதிகாரம் வசனம் 20 படியாக அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் இருக்கிறார். உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற, ஜெயம் கிடைக்கிறவரை, வெற்றி கிடைக்கிறவரை நம்முடைய ஆண்டவர் he bruised reed shall he not break, and smoking flax shall he not quench, till he send forth judgment unto victory. பாருங்க, தேவன் அப்படி நெறிந்து போய் இருக்கிறத நாளிலே முறித்து போடாதவர். மங்கி திரி எரியுதுனா அந்த தீ அப்படியே ஆண்டவர் அனல் மூட்டை அப்படியே மீண்டும் எரிய செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை, இயேசுவை நாம் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மங்கி போய் இருக்கிறது மாதிரி இருக்கிறீங்களா? அணைஞ்சு போகிறது மாதிரி, இல்லை நெறிந்த நாளில் ஒடிந்து போகிறது மாதிரி பெருங்காட்டில் இருக்கீங்களா? இந்த தேவன் இரக்கம், கிருபை, தயவு உங்கள் மேல் இறங்கி வருகிறது. உங்களை மீண்டும் தலை நிமிர்ந்து செய்ய போக வைக்கிறார். அவர் மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறார். அதை சின்ன ஊமையோடு சொல்லி உங்களுக்கு முடித்துக்கிறேன். பாருங்க, ஒரு நல்ல இப்போ மேங்கோ சீசனாக இருக்குது. நல்ல ஒரு மாமரம் வளருது, அப்படியாக கனிகளை கொடுத்தது. அந்த மணி அந்த மேங்கோ நல்லா
பழுத்து அந்த மேங்கோ என்ன செய்கிறது, கீழே விழ போகுது. ஏன்னா பழுத்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்காது, தன்னால் கீழே விழுந்து என்ன செய்யும், அது விழுந்து விடும். அப்பொழுது அந்த ஒரு மாம்பழம் அந்த மரத்தை பார்க்க கேட்கிறது, மரமே நீ எனக்கு இது நாள் வரை நான் பூவாக இருந்தேன், காயாக இருந்தேன், இப்போ கனியாக மாறிட்டேன், இப்பொழுது என்னுடைய நேரம் முடிய போகிறது, எனக்கு நீ என்ன சொல்கிறாய் மரமே என்று மரத்தை பார்த்து இந்த மாம்பழம் கேட்டதான், இந்த மேங்கோ கேட்டதான். உடனே அந்த மரம் சொன்னதான், மாம்பழமே கீழே நீ விழுந்து மீண்டும் முளைத்தெழும்புவா, முளைத்து எலும்பி என்னை போல ஒரு மரமாக நீ மாறுவா என்று அந்த மரம் சொன்னதா. ஹல்லேலூயா. பாருங்க, உனக்கு நீ அழுகி கீழே விழுந்து அழுகி போறையே, அது இறுதி கட்டம் இல்லை, மீண்டும் உனக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் உயிரோடு எழும்பி மீண்டும் மாமரமாக வரும் என்று சொன்னதா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கின்ற பொழுது நீ தோல்வி அடைந்தவன் இல்லை, உனக்கு ஜீவனை கொடுக்கிறார். நீயும் அவருக்காக எழும்பி கனிகளை கொடுக்க முடியும். என நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தர் உன்னை அப்படியாக செய்வார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார், மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் God gives a second chance. Jesus restore, rebuild and leads to victory. கர்த்தர் அப்படியாக உன்னை ஆசீர்வதிக்க